ஹீரோயின் பேரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்ரா. அப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அப்படியே நெக்கலாம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். அந்த பேப்பர் காசுக்கு ஹீரோயின் தூக்கி போட்டுட்டு போயிட்டு அவ பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பா. அவங்க அப்பா கால் பண்ணி மாப்பிள்ளைய பார்க்கணும், ஊருக்கு கிளம்பி வா, மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்பி போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சடனா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராலி எல்லாமே பேக் பண்ணிட்டு ஊருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க பிஜிலே. பட் ஆஃபர் லெட்டர் வர மாதிரி இருக்காது, அதனால கிளம்பலான்ட்டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க இருக்க பொண்ணு நெக்கெல்லாம் சொல்ல இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆட்டோ போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவ வெளியே வந்துடுவா. வெளியே வந்து அந்த ஷூ ரேக்கு கீழே வந்து அந்த பேப்பர் கசக்கி போட்டாலே அது இருக்கும். அது பார்த்து இவன் ரேப்பிடோ தானே ஓட்டுறான், இவனுக்கு கால் பண்ணலாம் காசும் மிச்சமாகும்னு சொல்லிட்டு போன் எடுத்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கூட்டு போய் விடுறீங்களா, நான் பே பண்ணிடுறேன். நம்ம அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், நான் டாக்ஸி ஓட்டல ரேப்பிடோ தான் ஓட்டுறேன் அப்படின்னு நெக்கெல்லாம் சொல்லிட்டு வச்சிருவான். அப்புறமா அவனுக்கும் காசு தேவைப்படும், அதனால ஓகேன்னு வந்துருவான். வந்துட்டு கோயம்பேடுல விட சொல்லுவா திருநெல்வேலி பஸ் கிட்ட போயிட்டு அப்புறமா ரிட்டன் அங்க இருந்து கிளம்புவோம். கொண்டாத்துல அந்த பொண்ணு கால் பண்ணுவா, ட்ராலியோட வந்து நின்று எங்க எங்க என்னை கூட்டு போய் என்ன பிஜிலே விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப அவன் என்ன சொல்லுவானா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவ எதுவுமே சொல்ல மாட்டா. அவ ஏன் ரிட்டன் வந்திருக்கா இறங்கி வந்திருக்கான்னு எதுவும் சொல்ல மாட்டா. அவங்க அம்மா அங்க வந்து கால் பண்ணுவாங்க, அம்மா ஆஃபர் லெட்டர் வந்துச்சுமா நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனா அதுக்கு ஆஃபர் லெட்டரே வந்திருக்காது.